اللهم لا إله إلا أنت. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو مولاكم فنعم المولى ونعم النصير. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று 99 சொல்லப்படாவிட்டாலும் கூட நசீர், அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவர். யுத்த களங்களிலே மற்ற இடங்களிலும் சரி, எல்லா இடத்திலும் அல்லாஹ் உதவி செய்கிறான் தன்னுடைய அடியார்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஹுவ மௌலாக்கும், அவன்தான் உங்களுடைய பொறுப்பாளன், உதவி செய்பவர்களில் அவன் சிறந்தவன். நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், எஜமானர்களில் அவன் சிறந்தவன், உதவியாளர்களிலும் அவன் சிறந்தவன். அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்திலே செய்கிற உதவி இருக்கிறதே, அதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா, நீங்கள் சொற்பமான நபர்களாக இருந்த சமயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். 313 பேர் மட்டுமே இருந்தார்கள் முஃமின்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு வெளியே செல்லும் பொழுது அங்கே அபூ சுஃபியானுடைய ஒரு வியாபார கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அந்த வியாபார கூட்டத்தை நோக்கித்தான் இந்த முஸ்லிம்களுடைய படை சென்றது. என்றாலும் அவர்கள் தப்பிச் சென்று விட்டார்கள். 1000 தரித்த ஒரு பெரும் படை மக்காவிலிருந்து வந்தது. இவர்கள் 300 சுற்றம் என்று சொன்னால் அவர்கள் 1000க்கு நெருக்கமாக இருந்தார்கள். 3 பங்கு அதிகமாக இருந்தார்கள் எதிரிகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வைது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத்தாஇஃபதைனி அன்னஹா லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்து விட்டான் 2 கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு கூட்டம் கிடைக்கும் என்று. 2 கூட்டம் இருக்கிறது. ஒன்று வியாபார கூட்டம். அந்த வியாபார கூட்டத்தை நீங்கள் தாக்கினால் அந்த சரக்குகள் எல்லாம் பொருளாதாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அவர்கள் எந்த விதமான ஆயுதமும் இல்லாதவர்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், ஆயுதத்தோடு வருபவர்கள். 2 கூட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கூட்டத்தை வாக்களித்திருக்கிறான். வைதி யஇதுகுமுல்லாஹு இஹ்தத்தாஇஃபதைனி அன்னஹா லக்கும் வதவத்தூன அன்ன கைர தாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும். நீங்க விரும்பினது என்ன கேட்டா, 1000 தரிக்காத படையோடு மோதலும் நினைச்சீங்க. ஆனா அல்லாஹ் அதை நாடவில்லை. وتودون أن غير ذات الشوكة تكون لكم ويريد الله أن يحق الحق بكلماته. அல்லாஹ் சத்தியத்தை சத்தியம் என்று விலக்கி வைப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான். உண்மையை உலகத்திற்கு பட்டவர்த்தனமாக தெளிவாக சொல்லி காட்டுவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். எனவே வெறும் பொருள் மட்டுமோ அல்லது பொருளாதாரம் மட்டுமோ கிடைப்பது நோக்கமல்ல. உலகத்திலே சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய நடந்த யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்திலே முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து சத்தியத்தை தெளிவுபடுத்தி விட்டான் எதிரிகளுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் காசு பணத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது உலக அளவிலே தங்களுடைய வல்லாதிக்கத்தை நிறுத்துவதற்காகத்தான் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜும்மாவில் கூட சொல்லி, இன்று ஈரான் அமெரிக்காவுடைய போர் இருக்கிறதே, அதனுடைய அடிப்படையான நோக்கம் வேறொன்றுமே கிடையாது. கொள்கை ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஒரு பெரிதாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அல்லாது. அசல் நோக்கம் உலகத்தினுடைய எண்ணெய் வளத்தை கையகப்படுத்துவதால் நோக்கம். முதல்ல வெனிசுலாவை கைப்பற்றினார்கள். வெனிசுலாவினுடைய அதிபரை அரண்மனையிலிருந்து வீட்டிலிருந்து குடும்பத்தோடு கடத்தி சென்றார்கள் அமெரிக்காவினுடைய இராணுவம். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் அதை ஏன் என்று கேட்பதற்கு ஆரம்பிக்கும். வெறும் கண்டனத்தோடு சில நாடுகள் முடித்துக் கொண்டனவே தவிர அதை கேட்பதற்கு யாருமே நாடு இல்லாத நிலை. அந்த அளவுக்கு தன்னுடைய வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக காரணம் என்ன? வெனிசுலாவிலே உலகத்திலேயே முதல் தரமான அதிகப்படியான பெட்ரோல் வெனிசுலாவில் தான் இருக்கிறது. முதலாவது இடம் வெனிசுலாவுக்கு தான், 2வது இடம் சவுதிக்கு, 3வது இடம் ஈரானுக்கு. இந்த 3 நாடுகள் தான் உலகத்திலே எண்ணெய் வளத்தை அதிகமாக கொண்டிருக்கிறது. வெனிசுலாவை கைப்பற்றிய பிறகு அவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெய் தேவையில்லை, ஆனால் அங்கே இருக்கிற கச்சா எண்ணெய் எதிரிகளுக்கு போகக்கூடாது, ரஷ்யாவுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி சைனாவுக்கு போகக்கூடாது. ஏன்னா ரஷ்யா சைனாவுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக செயல்படுகிறார்கள். அதே போன்றுதான் இப்பொழுது ஈரானின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய அசலான அடிப்படையான நோக்கம் அதை தங்களுடைய கையகப்படுத்தி அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த எண்ணெய் எங்கு செல்கிறது? ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு போகிறது, அதே மாதிரி சைனாவுக்கு போகும்.
அப்படி போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் யுத்தங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது, தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக. அதனால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை. இஸ்லாத்தினுடைய யுத்தங்கள் எதுவுமே எல்லா யுத்தமே இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்டவை தானே தவிர அவர்கள் யாரையும் அநியாயமாக சென்று தாக்குவதற்காக சென்றது கிடையாது. கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்தியாக்குவதற்காகத்தான் யுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாட்டிலே உலகத்திலே வாழக்கூடியவர்கள் நாங்கள் விரும்பிய மதத்தில் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை யாராவது விரும்பி ஏற்றுக்கொள்ள முன்வந்தால் அவர்களுக்கு அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோ, எங்களை அடிப்பாங்களோ, எங்களை தொந்தரவு பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அச்சம் இருக்கக்கூடாது. சுதந்திரமான மனோநிலை இருக்க வேண்டும். அவர்களாக விரும்பி இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் யுத்த களத்திலே பத்ருடைய சமயத்திலே 313 பேர் இருந்தாங்க. அவ்வளவு பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகம் கூட கிடையாது. ஒட்டகத்தினுடைய வாகனங்கள் மிக மிக குறைவாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதை சரி செய்யறதுக்காக ஒவ்வொரு ஒட்டகத்தையும் 3 பேருக்கு பொறுப்பு சாட்டினாங்க. அதாவது 3 பேர் ஒரு ஒட்டகம். அவர்கள் 3 பேரும் மொத்தமாக இருக்க முடியாது. மேலே 3 பேரும் மாறி மாறி இருந்து கொள்வார்கள். ஒருவர் கடிவாளத்தை பிடித்தால் 2 பேர் கடிவாளத்தை பிடித்து முன்னால் செல்வார்கள். கொஞ்ச தூரம் கடந்த பிறகு அவர் இறங்கிக் கொள்வார், இவர் ஏறிக்கொள்வார். இப்படித்தான் ஒரு முறையான ஒழுங்கான வாகனங்கள் கூட இல்லை அவர்களிடத்திலே. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன செஞ்சாங்க, தங்களோடு 2 சஹாபாக்களை சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் 3 ஒட்டகம், எனக்கு மட்டும் தனியா ஒரு ஒட்டகம்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்த களத்திலையும் கூட அந்த படையிலும் கூட எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்குதோ அதுதான் எங்களுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமத்துவத்தை பேணினார்கள். தங்களோடு 2 சஹாபாக்களை சேர்த்து கொண்டாங்க. கொஞ்ச தூரம் போனாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இறங்குங்க, நான் மேலே ஏறிக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த வேணாம், நாங்களே என்ன, அதாவது நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கிறாங்க, கீழே இருந்து போற கடிவாளத்தை பிடிச்சிட்டு போறவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் இறங்கிக்கிறேன், நீங்க மேலே வாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க மேலேயே இருந்து வாங்க, நான் கண்டிப்பாக நாங்களே எடுத்துக்கொண்டு வருகிறோம், கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு செல்கிறோம், உங்களுக்கு தொல்லை வேண்டாம், நீங்கள் பத்ர் வரையிலும் நீங்கள் ஒட்டகத்திலேயே பயணியுங்கள், நீங்கள் கீழே இறங்கி நடக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்கவில்லை. சொன்னாங்க, என்னை விட சக்தியானவங்க நீங்க கிடையாது, என்னை விட உடல் ரீதியாக சக்தியானவர்கள் நீங்கள் இல்லை, உங்களை விட பலமானவன் தான் நான். அதே மாதிரி உங்களை விட நானும் நன்மையில் அதிகம் தேக்கம் உள்ளவன், உங்களுக்கு மட்டும் நன்மை கிடைத்தால் போதாது, எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சமத்துவத்தை பாராட்டி அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறத தனக்கும் அதை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த யுத்தத்தில் நிறைவான வெற்றியை கொடுத்தான். எதிரிகளுடைய பெரிய பெரிய தலைகள் கீழே விழுந்தது, கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா பெரிய வெற்றியை கொடுத்து வளர்ப்பது நஸரகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான் என்பதை திட்டமாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். சில யுத்தங்களிலே தோல்வி ஏற்படலாம். உஹது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டுச்சு. யுத்தத்தில் ஆயுத ரீதியாக அரசியல் ரீதியாக தோல்வி கிடைக்கிறது சத்தியத்துக்கான அடையாளம் அல்ல. வெற்றி கிடைப்பதும் தோல்வி கிடைப்பதும், சில சமயம் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், சில சமயம் அவங்க எதிரிக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஆனால் அல்லாஹ் பத்ர் யுத்தத்தை பற்றி யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்லுகிறான். இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வேறுபாடு காட்டக்கூடிய ஒரு நாள். தெளிவாக உணர்த்தப்பட்டு விட்டது உலகத்திற்கு, எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது சரி, எது தவறு. அவர்கள் அதை நாடித்தான் எதிர்க்க வந்தார்கள். அல்லாஹ் தெளிவுபடுத்தி அனுப்பிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமை உள்ளவன் தான் ரப்புல் ஆலமீன். உண்மையிலேயே யார் அவனுக்காக பாடுபடுகிறார்களோ, போராடுகிறார்களோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தற்காலத்திலும் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு நிறைவான உதவியை செய்தல்வானாக. எல்லா விதமான ஆபத்துகள், மோசடிகளை விட்டும், எல்லா விதமான ஆபத்தான தாக்குதல்களை விட்டும் இந்த சமுதாயத்தை பாதுகாத்தல்வானாக. வாக்கில் தாவான அல்ஹம்துலில்லாஹ்.